வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான ஒரு முட்டைகோஸ் பொரியல் தான் செய்ய போகிறோம். இந்த பொரியலை கூட்டு மாதிரியும் செய்யலாம். இது எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே ஹைப் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருள் முட்டைக்கோஸு, பருப்பு எடுத்துக்கோங்க. பாசிப்பருப்பு இல்லைன்னா கடலைப்பருப்பு, நான் ரெண்டுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பாசிப்பருப்பு ஒரு அரை கப்பும் ஒரு 1/4 கப்பு கடலைப்பருப்பு. இது குலையாத அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம முட்டைக்கோஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய முட்டைக்கோஸை பாதி கட் பண்ணிவிட்டு பொரியல் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாங்கிறத வாங்க பார்க்கலாம். முட்டைக்கோஸை இப்போ கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மெல்லிஸாக நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பொரியல் பண்ணுறப்ப சீக்கிரம் வெந்துடும். கொஞ்சம் தடிமனாக இருந்தால் வேகாது, அதனால் இந்த மாதிரி மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு இதை வேக வச்சு குலையாத அளவுக்கு பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா பருப்பை கழுவிட்டு நான் ஒரு அரை கப்பு பாசிப்பருப்பு, கொஞ்சமாக இந்த கப்பில் 1/4 கப்பு கடலைப்பருப்பு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா பொரியல் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி பருப்பை சேர்த்து வதக்கிறப்ப கூட்டு மாதிரியும் இருக்கும். பொரியலும் கூட்டும் செய்கிற மாதிரி இருக்கும் இந்த ஒரே முட்டைக்கோஸில். இப்போ பருப்பை மஞ்சத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பருப்பு குலையாத அளவுக்கு வேக வைக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துருக்கு. இப்போ வேக வச்சு ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்து வச்சாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும் பருப்பு வேக வச்சு. இப்போ பொரியலுக்கு ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒன்று, வரமிளகாய் ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். அதே கடாயில் இப்போ நல்லா தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் எடுத்துக்கோங்க. தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பின்னாடி ஒரு அரை ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு நல்லா பொரியட்டும். இந்த எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு, அதுவும் எண்ணெயிலே நல்லா பொரியட்டும். கொஞ்சமாக கருவேப்பிலை, அதையும் எண்ணெயிலே போட்டு பொரிச்சிட்டு இந்த வெங்காயத்தை இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு நல்லா வதங்கி வரணும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அப்படியே எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நான் கட் பண்ணி வச்சுருக்க முட்டைக்கோஸை நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணி தண்ணியெல்லாம் ஒட்ட வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வரமிளகா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் நல்லா இந்தளவுக்கு வதங்கி வருது. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கழுவி வச்சுருக்க கோஸு, இந்த கோஸை எடுத்து நல்லா அந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கணும். உப்பு சேர்த்துக்கோங்க. நான் தூள் உப்பு தான் ஒரு அரை ஸ்பூனுக்கு சேர்த்து. தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். நீங்கள் அந்த கோஸில் உள்ள தண்ணி போதும். அந்த நீர்ச்சத்துலேயே நம்ம வதக்கிக்கலாம்.
அப்படி வதங்குறப்ப பொரியல் பண்ணுறப்ப தண்ணி லைட்டாக தேவைப்பட்டால் தெளிச்சுக்கோங்க, அடி பிடிக்காத அளவுக்கு. இப்போ நான் இருக்கிற கோஸை அதில் உள்ள தண்ணியிலே நல்லா சுண்டை வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ கோஸ் வந்து நல்லா வேகணும். கரண்டியில் நல்லா பரட்டி விட்டு வேக விட்டுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இருக்குது கோஸு. வதங்க இன்னும் நல்லா கம்மியாயிரும். ஸ்டவ்வை வந்து கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. உப்பு சேர்த்துருக்கு, அதனால் எல்லா பக்கமும் உப்பு சேர்ந்து நல்லா முட்டைக்கோஸ் நல்லா வேகணும். அது வரையும் நல்லா ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வேக விடுங்க. அந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் அப்படியே மூடி போட்டுட்டு இடையில இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காத அளவுக்கு, கலர் மாறாத அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. பருப்பு சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த கோஸை இந்த மாதிரி வதக்கிட்டு சீரகத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டு அப்படியே தேங்காய் துருவலை போட்டுட்டா பொரியல், முட்டைக்கோஸு பொரியல். பருப்பு சேர்த்தோம்னா அது கூட்டு. இதே வித்தியாசம் பொரியலுக்கும் கூட்டுக்கும். நீங்கள் இதோட பொரியல் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காய் துருவலை போட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். நான் வந்து கூட்டு மாதிரி செய்கிறேன். இப்போ வந்து பருப்பை இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொரியலுக்கு பருப்பு சேர்க்கணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு 1/4 கப்பு அந்த மாதிரி லைட்டாக வதக்கிறப்பவே எண்ணெயில் போட்டு பருப்பை வறுத்துட்டு நீங்கள் அந்த மாதிரியும் பொரியல் பண்ணலாம். இப்போ பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட சீரகத்தூள் 1 ஸ்பூன், மல்லித்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன டீஸ்பூனில் தான் எடுத்துருக்கு. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கு மேலே நீங்கள் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் துருவல் எதுவுமே சேர்க்கலை, ஆனாலும் நல்லா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். ரச சாதம், தயிர் சாதம், காரக்குழம்பு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்கூல் பசங்களுக்கு, காலேஜ் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட அந்த பொரியலை பண்ணி டக்குன்னு கொடுத்துடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.